ஹலோ ஸ்வீட் ஆர்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேவோட எஃப்எஃப் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ லாஸ்ட் பார்ட்டில் நீங்களும் டேவோ கொஞ்சம் ஜாலியாக இருந்திருப்பீங்களா? ஸோ அப்படியே 2-3 டேஸ் மூவ் ஆகுது. அப்போது நீங்களும் டேவோட அம்மா பார்க்குறதுக்கு ஊருக்கு பிளான் பண்ணுறீங்க போகிறதுக்கு. அப்போது ஒயன் நம்மளும் கூடிய சீக்கிரத்தில் இந்த மாதிரி ஒரு கார் வாங்கிடலாம். இது ஃப்ரெண்டோடது தான். உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? எனக்கு என்ன ப்ராப்ளம்? என்ன சொல்கிற நீ? அதான்டி, மோஸ்ட்லி பொண்ணுங்களுக்கு பிடிக்காது அவங்களோட ஹஸ்பண்ட் வேறு ஒரு பசங்கிட்ட வந்து ஏதாவது திங்ஸை போர பண்ணால். அதான் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? என் மேலே ஏதாவது கோவமா? ஹிச்சி, அப்படிலாம் நான் கிடையாது. உங்ககிட்ட என்ன இருக்கோ அது எனக்கு ஓகே தான். நான் அதை வச்சு என் லைஃப்பை ரன் பண்ணிக்கிறேன். நீ ஒன்றும் புதுசாக எனக்கு வாங்கி தரணும்னு அவசியம் இல்லை. நான் கேட்டேன் உங்ககிட்ட கார் வேணும்னு. நம்ம ட்ரெயின்லேயே போயிருக்கலாம் ஜாலியாக. சரி, நீ அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது தான். இருந்தாலும் கேட்டேன், அவ்வளோதான். சரியா? நானும் உனக்காக இந்த மாதிரி ஒரு கார் வாங்கிடுறேன். சரியா? நான் ஒன்றும் கேட்கல உங்ககிட்ட கார் வேணும் பைக் வேணும்னு. புரியுதா? சரிடி, நானே உனக்கு கிஃப்ட் பண்ணுறேன். நீ ஒன்றும் கேட்க தேவையில்ல. யார் சொன்ன உனக்கு காரில் போனால் ஜாலியாக இருக்காதுன்னு? நான் காட்டுறேன் என்ன ஜாலின்னு. பார்க்கலாம் அப்படின்னு 2 பேரும் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கீங்க. அப்போட்டே கை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டாரு. உங்கள் ஹிப்பில் கை வச்சுட்டு நோண்டிக்கிட்டே இருக்காரு. எப்படி இந்த ஜாலி போதுமா? இதுதான் உங்கள் உள்ள ஜாலியா? இது உனக்கு தான், எனக்கு இல்லை. எனக்கு கூசுது கையெடுட்டேயும். இது நல்லா இருக்கு எனக்கு அப்படின்னு நோண்டிக்கிட்டே இருக்காரு. அங்கேயும் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. டேயும் சும்மா இரு. ட்ரெயினில் போனால் எப்படி என்னால் பண்ண முடியுமா? எல்லோரும் நான் மாதிரி பார்ப்பானுங்கள்ல. இப்படி காரில் போனால் இஷ்டத்துக்கு நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு கிட்ட வந்து, டேயும் நீ அங்கே பார்க்கவே இல்லை, காரை பார்த்து ட்ரைவ் பண்ணு. சரிடா, ஒன்றும் ஆகாது, நம்ம சேஃபாகவே போகலாம். அது அந்த பயம் இருக்கணும். உங்கள் அம்மா என் மேலே கோவப்படுவாங்களா? அப்படிலாம் இல்லை, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அம்மா என் மேலே தான் கோவப்பட்டாங்க. பட் இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம். உன்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஹாப்பியாக உன்னை வெல்கம் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அப்படியே ஹாப்பியாக அங்கே போகிறீங்க. ஸோ டேயோட அம்மா உங்களை பார்த்துட்டு, இவதான் வாயனா ஃபோட்டோவில் விட இங்கே பார்க்க அழகாக இருக்கா, நேரில் ரொம்ப தேவதை மாதிரி இருக்கா. ஹாய் ஆண்டி, இப்படி இருக்கீங்க? வயன் பயப்படாத, நல்லாவே பேசு, ஜாலியாரு. எதுக்கு பயம் என்னை பார்த்து? எனக்கு மேலே ஒன்றும் கோவம் இல்லை. இதோ இவன் மேலே தான். சொல்லாமல் கொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நீ வெளியே இருடா, நீ வாமா நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ உங்களை நல்லா உட்கார வச்சு நல்லா அழகாக பார்த்துக்கிறாங்க. உங்களுக்கு அவங்களும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி பேசுகிறாங்க அம்மா? என்னை விட அம்மாலாம் ரொம்ப பாசத்தை காட்டுற மாதிரி இருக்குது. அழகாக இருக்குங்க உங்கள் அம்மா, ஒன்று மாதிரி. இந்த ஐஸ் அம்மாக்கா எனக்கா? 2 பேருக்கும் அப்படின்னு டேவோட ஃபேஸை பிடிச்சி, அடிப்பாவே அம்மா முன்னாடி கிஸ் பண்ணுறேன். அவங்க பார்க்கல. ஐயோ, எனக்கு இவ்வளோ கிஸ் பண்ணுறியா வாயன்? என்னடா இது, நான் மொத்தத்தையும் சேர்த்து வச்சு நைட் கொடுத்துட்டா ரூமில்? சீப்போ, எப்போ பாரு. நான் கிஸ்ஸு மட்டும்தான்டா சொன்னேன், நீ தான் ஓவராக ரியாக்ட் பண்ணுற. உனக்கு தான் மைண்டில் வேற என்னமோ தோணுது போல். சும்மா இருடா, அம்மா காதில் கேட்க போகுது. அதெல்லாம் கேட்காது, நம்ம பேசலாம் நைட்டு மொத்தமாக சேர்த்து வச்சு. டேயும் சும்மா இரு. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் போல் நீங்களும் டேயோட மம்மியும் ஸோ அப்படியே வில்லேஜ் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு போகிறீங்க. அப்போது அங்கே இருக்க எல்லா ஆண்டிஸ்கிட்டையும் உங்களை இன்ட்ரோ பண்ணுறாங்க. எப்படி என் மருமக எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க. அட ஆமாடி, புள்ள நல்ல பொண்ணை தான் பிடிச்சிட்டு வந்திருக்கான். பொம்மை மாதிரி இருக்காளே பார்க்க. ஸோ இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது இன்னொரு ஆண்டி வராங்க. அந்த டாமோட அம்மா வராங்கடி. சரி, என் மருமகளை கூப்பிட்டு நான் வந்து கிளம்புறேன், நீங்கள் பேசுங்க அப்படின்னு டேயோட அம்மா அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. என்னாச்சு ஆண்டி, யார் வராங்க? அதுவா, ஒரு சரியான ராட்சசி பொம்பளை. என்ன ஆச்சு ஆண்டி? இதே மாதிரி தான் அவங்க பையனும் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தான். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான்மா, ஆனால் இவ தான் சரியில்லை. பாவம், அந்த பொண்ணுக்கிட்ட இவ சண்டை போட்டு ஒரு நாள் கூட அந்த பொண்ணு நிம்மதியாக இருக்க விடலை. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் எதுவும் கேட்கலையா ஆண்டி? அவனும் ஃபஸ்ட்டு கேட்டுட்டு இருந்தான், அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணான். அதுக்கப்புறம் இவ அவன் பிள்ளையோட பிரெயினை நல்லா வாஷ் பண்ணி விட்டா. அப்புறம் சொல்லவா வேணும்,
அம்மா சொல்கிறது தான் அவனும் கேட்க ஆரம்பித்தான். அந்த பொண்ணு மேலே டெய்லி சண்டை போட்டு அவளை திட்டி அதுக்கப்புறம் டிவோர்ஸில் போய் முடிஞ்சிடுச்சு. என்ன டிவோர்ஸா? அப்போ பிரிஞ்சிட்டாங்களா? பிரிஞ்சிட்டாங்க. இப்போது அந்த பையனுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்துட்ருக்கு. ஆக்சுவலாக முடிவே ஆயிடுச்சு. இன்னொரு பொண்ணு எப்போ கல்யாணம்னு தெரியல. கூடிய சீக்கிரத்தில் பண்ணாலும் பண்ணிவிடுவா. அந்த பொண்ணு வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும். என்ன ஆண்டி சொல்கிறீங்க? இதெல்லாம் இவ்வளோ சீக்கிரமாக நடந்து முடிஞ்சிடுச்சா? ஆமாம்மா. அப்போ அந்த பொண்ணோட லைஃப் அவ்வளோதான். ரிட்டன் அவள் வீட்டுக்கே போயிட்டா. உங்கள் அப்பா அம்மா சேர்த்துக்கிட்டாங்களா என்ன ஏதுன்னு எனக்கு எதுவும் தெரியல. ஏதாவது நல்லா விசாரித்தாதான் தெரியும். பாவம். ஆனால் அந்த பொண்ணு வந்து இந்த கும்பலில் மாட்டிக்கிட்டா. ஐயோ, கேட்குறதுக்கே பயமாக இருக்கு ஆண்டி. இப்படிலாம் கூட மதுரையில் இருப்பாங்களா? ஆமாம், இந்த காலத்துலேயும் அந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க. சரி வாமா, அவங்க வீட்டுக்கு அதை நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ அப்படியே நைட்டும் ஆகிடுச்சு. நீங்கள் பெட்டில் படுத்துட்ருக்கீங்க தூங்கலான்னு. அப்போட்டே அங்கேருந்து ஓடி வந்து பெட்டில் அப்படியே உங்கள் மேலே ஜம்ப் பண்ணுறாரு. பார்த்து வந்து போடு. அப்படியே மேலே வந்து குதிக்கிறா. என்ன அவசரம் உனக்கு? ஏய் ஏடி மேலே கோவப்படுற? என்ன மாமா மேலே வாயம் போயிடுச்சா கோவப்படுற? இதுக்கு பேர் செல்லமாக கோவப்படுறது. செல்லமான எப்படி? எனக்கு புரியல. செல்லமானா இப்படி செல்லமாக கோவப்படுறது இப்படி. ஏய் எனக்கு ஷை ஆகுதுடி. ஆக உனக்கு தள்ளிப்படு. முதல்ல மேலேருந்து இறங்கு. நீ இறங்குடா. சரி இறங்குறேன் அப்படின்னு உங்கள் மேலேருந்து இறங்கி பக்கத்தில் படுக்கிறாரு. ஸோ உங்கள் ஃபேஸே கொஞ்சம் நேரம் ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. நீ எதுக்கு என்னை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னை பார்க்காது. என்ன புது பொண்டாட்டி மாதிரி பண்ணுற? மேரேஜ் ஆகி 1 month ஆகிடுச்சுல. அப்புறம் இது வரைக்கும் என்ன உனக்கு ஷை? ஸ்டார்டிங்கில் ஷை ஆனால் ஓகே. இப்போ என்ன? அது என்னன்னு தெரியல. என்னை இப்படி உத்து பார்த்தாவே எனக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. இப்போ தானே சொன்னேன் பார்க்காத. ஐயோ, என் பொண்டாட்டி இவ்வளோ அழகாக வைக்கப்பட்டாலே. சரி மாமா பார்க்கல அப்படின்னு அங்கே உங்களே தான் பார்க்குறாரு. தெரியும். பார்க்காதன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன் அப்படின்னு அவரை பிடிச்சி, இதுக்கு தானே என்னை இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா கொடுத்தே, அதுவே போதும். சரி என்ன ஈவினிங் அம்மா கூட ரவுண்ட்ஸ் போகல? எங்கே போயிட்டு வந்த? சும்மா அப்படியே ஒரு ஃபுல்லாக சுற்றி காட்டிட்டு வந்தாங்க. ஜாலியாக இருந்துச்சா? இருந்துச்சு. ஆனால் உங்கள் ஊரில் ஏன் இப்படி இவ்வளோ மோசமாக இருக்காங்க? என்னது, யாராவது பேசுனாங்களா? இல்லை, ஏதோ ஒரு ஆண்டி வந்து அவங்க பையனும் மருமகளையும் பிரித்து வச்சுட்டாங்களாமே. ஓ அதுவா? அம்மா சொன்னாங்க. அந்த டாம் தானே? அந்த பேர் தான் சொன்னாங்க. அந்த ஆண்டி கொஞ்சம் ராட்சசி தான். அது அப்படி தான் பண்ணும். வாய் திறந்தாவே ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கும். பாவம் அந்த பொண்ணு பிரித்து வச்சுட்டாங்க. சரி விடு, நீ அதை எதையும் யோசித்து பார்க்காத. அப்படி தான் இருப்பாங்க ஒரு சிலர். ஆனால் அந்த பையனும் கொஞ்சம் யோசிச்சுருக்கலாம். லவ் பண்ண பொண்ணை எப்படி பாதையில் கட்டி விடுறது, எப்படி அவன் நினச்சான்னு கூட தெரில. சரி விடு, நம்மளுக்கு எதுக்கு, நீ வா அப்படின்னு ஹக் பண்ணிவிட்டு, ஒரு நிமிஷம். என்ன? ஏம்மா அப்படி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் இல்லாட்டே. ஆன்டி ஃபேஸ் பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல. அவங்க குழந்த ஒன்று மாதிரி. சரி, நீ அப்படி நினைக்க மாட்ட. ஆனால் இப்படி ஒரு விஷயம் கேட்கும்பொழுது நம்ம லைஃப்லேயும் நடந்துருமோன்னு பயப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி ஒன்றும் நடக்காது, சரியா? நானும் நடக்க விட மாட்டேன். அம்மாவும் அப்படி பண்ணுற ஆள் கிடையாது. சரி, நீங்கள் 2 பேரும் குழந்தைன்னு எனக்கு தெரியும். சரி, நீ ஓவராக பேசினதெல்லாம் போதும். நீ எதுவும் ட்ரை பண்ணுற? வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் ட்ரை பண்ணல. நீ வாயை மூடு. வாயிலே கிஸ் அடிக்க போகிறேன் இப்போ பேசிட்டே இருந்தீங்கன்னா. சும்மா இரு. நேற்று நைட்டு தானே பண்ணும், அப்புறம் என்ன? நான் டெய்லியும் பண்ணுவேன். நீ வாயை மூடு. நீ வாயை மூடு முதல்ல. என்ன வாயை மூடு சொல்லாத. நீ மூடுறி முதல்ல. சும்மா இரு. அப்படியே உங்களுக்கு கிஸ் அடிச்சு உங்களை கவுத்துடுறாரு. தென் அப்படியே நெக்ஸ்ட் டே போல் இனிமேல் 2 பேரும் ஊரில் தான் இருக்கீங்க. அப்போது டேபிளில் உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு ஆரஞ்சு எடுத்துகிட்டு வந்து, இது சாப்பிடு. நீ காலையில் கூட ஒன்றுமே சாப்பிடல. ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு, இன்னும் என்ன உனக்கு பசிக்காமல் இருக்குது? நான் அப்புறம் சாப்பிட்றேன்டா, இந்த ஆரஞ்செல்லாம் எனக்கு வேண்டாம்.
ஏன் உனக்கு ஒழுங்கு மாதிரி தான் சாப்பிடுது நீ? வேணாண்டா விட்டுடான்னு உடனே டேவோட அம்மா அது உங்ககிட்டேருந்து வாங்கி, இது சார் இப்படி சொன்னாலாம் சாப்பிட மாட்டாருமா, இப்படி கல்லை எடுத்து இது உரித்து அதை எடுத்து டேவோட வாழை வைக்கிறாங்க. இப்படி ஊட்டினாதான் சாருக்கு இறங்கும். கரெக்டாக? தேங்க்யூ மம்மா அப்படின்னு பீல் பண்ண ஆரஞ்சை டேவோட காலில் வைக்கிறாங்க. ஸோ அந்த டே எடுத்து சாப்பிட்றாரு. ஸோ நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க அதை பார்த்துட்டு. அவ்வளோ சோம்பேறித்தனம் உனக்கு. இவங்க இப்படி உரிச்சு கொடுத்தாதாம்மா அவன் சாப்பிடுவான். சின்ன வயசுலேருந்து நான் அப்படி பழக்கிட்டேன் அவனை. இப்படி டேவோ மாமியும் சிரித்து பேசிகிட்ருக்கத நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் சிரிப்பை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. நான் கொடுக்கும்போது சாப்பிடல, அம்மா கொடுக்கும்போது சாப்பிட்றான். இருக்கு உனக்கு, நீ வா அப்புறம் பேசிக்கிறேன். ஸோ அப்படி ஒரு விஷயம் டேவோ அம்மாவும் க்ளோஸாக இருக்கிறத நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறீங்க தனியாகவே. ஸோ அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் ஒரு 7 o'clock மேலே நீங்கள் மேலே நின்றுட்டுருக்கீங்க தனியாக. இவர் உங்களை தேடி பார்க்குறாரு. வீட்டில் காணும். எங்கேம்மா போனா இவ? ஆளையே காணும் ரொம்ப நேரமாக. மாடியில் இருக்கான்னு நினைக்கிறேன். நீ போய் எதுக்கும் செக் பண்ணு போ அப்படின்னு கொடுக்குன்னு மேலே வந்து பார்க்குறாரு. நீங்கள் தனியாக நின்றுட்டுருக்கீங்க. வயன் இங்கே என்னடி பண்ணுற? அதுவும் இந்த நேரத்தில் மேலே? உனக்கு பயமா இல்லையா? டேய் இங்கேருந்து கிளம்பலாமா? ஏன் என்னாச்சு? நீ தானே சொன்ன 1 week இருக்கலான்னு. நம்ம வந்து 2 days தான் ஆச்சு, அதுக்குள்ளே போகலான்னு சொல்கிறேன். என்னடி உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்லை நம்ம போகலாம், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நம்ம போகலாம். இதுக்கு இப்போ அழுவுற? என்ன ஆச்சு உனக்கு? ஏதாவது ப்ராப்ளமா? ஏதாவது திட்டினாங்களா? அம்மா திட்டினாங்களா? இல்லை நம்ம போகலாம். டேய் நம்ம இங்கேருந்து போயிடலாம். வேண்டாம் இங்கே இருக்கா வேண்டாம். என்ன ஆச்சு சொன்னா தானே கிட்ட ரீசன் சொல்லு, நான் கூட்டிகிட்டு போகிறேன். போகலாம், ரீசன் சொல்லு. இல்லை 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 நம்ம போகலாம், உடனே போயிடலாம், இப்போவே போகலாம். ஏன் நம்ம போகலாம்? இங்கேருந்து உங்கள் அம்மா ஒன்றே பிரிச்சிருவாங்க. நம்ம போகலாம். என்ன அம்மா பிரிச்சிருவாங்களா? என்னடி பேசிகிட்ருக்க? இன்னும் வாயின் பேசுகிற? ஆமாம் டேயும். டேய் இங்கேருந்து போயிடலாம், வா டேயும், நம்ம போயிடலாம். எனக்கு பயமாக இருக்குது. அம்மா ஏதாவது சொன்னாங்களா? அம்மா அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை வாயின். அம்மா ஒன்று என்ன என்றைக்குமே பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க. இல்லை உங்கள் அம்மா தான் சத்தியமாக ஒன்று என்ன பிரிச்சிருவாங்க. என்னால் ஏற்றுக்க முடியாது. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. இல்லை வாயின் அதெல்லாம் இல்லை. நீ வா கீழே போய் பேசலாம். அம்மா கிட்டே நான் கேட்குறேன். உன்னை ஏதாவது திட்டினாங்களா? அதுக்கு தான் இப்படி பேசுறியா? பயந்துட்டியா? உனக்கு சொன்னால் புரியாதா? உங்கள் அம்மா ஒன்று பிரிச்சிருவாங்கன்னு சொல்கிறேன். அம்மான்னு சொல்லிட்டுருக்கா? ஒழுங்கு மரியாதை என் கூட வா. வர புரியா இல்லையா? வா டேயும். அடிச்சுன்னு வச்சுக்கோ வாயன், அவ்வளோதான் அப்படின்னு கையை ஓங்குறாரு. ஆனால் அடிக்க மனசே வரலை. டக்குன்னு கை கீழே இருக்கிட்டு, என்ன அம்மா அப்படிலாம் பண்ண மாட்டாங்கடி. ஏண்டி என்னடி இப்படி பேசிகிட்ருக்க? என்னையும் அடிக்க வந்துட்டல. என்னைக்காச்சும் என் மேலே கை ஓங்கியிருக்கியா நீ? இப்போ உங்கள் அம்மா சொன்னாங்க தானே என் மேலே அடிக்க வந்த. அவ்வளோதான், நீ உங்கள் அம்மா பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்ட. என்னை விட்டு போயிடுவல்ல அப்பூடி. என்ன தான் பிரச்சனை உனக்கு? அம்மா என்கிட்ட எதுவுமே கேட்கல வாயின். அம்மா என்றைக்குமே அந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாங்க. இன்னொரு பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்குறாங்க வாயின். ஒன்று என்னையும் பிரிக்கணும்னு என்றைக்குமே அவங்க நினச்சது இல்லை. யாருக்கிட்டேருந்து இந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்டு வந்து பேசுகிற நீ? யார் உன்னை மேனிப்புலேட் பண்ணது இந்த மாதிரி பேச? யாருமே எதுவும் பண்ணலை. நீ வந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம். டேயோ ப்ளீஸ், எனக்கு பயமாக இருக்குது. நீ எங்கே உங்கள் அம்மா பேச்சு கேட்டு போயிடுவியோன்னு. என் அம்மாவை திரும்ப திரும்ப சொல்கிற வாயின், அம்மாவை பேசாத. அம்மா அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க வாயின். அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அவங்க. நேற்று ஊரில் அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்துருச்சுன்னு நீயும் ஒன்று க்ரியேட் பண்ணிக்காத. உன் லைஃப்பில் அந்த மாதிரி நடக்காது. என்றைக்குமே நான் நடக்க விட மாட்டேன். அப்போ வா போகலாம், இப்போவே இங்கேருந்து போகலாம். எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல. நீ வந்துடு, எனக்கு பயமாக இருக்கு. உனக்கு சொன்னால் புரியலையோ? ஸோ அப்படியே டேக்கு செம்ம கோவம் வருது. தலையிலே அடிச்சுக்கிறாரு.
எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல வயன். நம்ம வீட்டுக்கு போகலான்ட்டேயும். வயன் கிளம்பு போகலாம். இப்போவே இங்கேருந்து கிளம்பலாம். அம்மா கிட்டே எதுவும் தயவு செஞ்சு பேசாத. நீ எதுவுமே கேட்க வேண்டாம். நீ போய் காரில் ஏறி உட்காரு. உன் திங்ஸை நானே எடுத்துகிட்டு வரேன். உனக்கு இருக்க பிடிக்கலன்னா கிளம்பிடலாம். நான் தயவு செஞ்சு அம்மா மேலே ராங்கான அக்யூசேஷன் வைக்காத அப்படின்னு உங்களை தரத்தரன்னு இழுத்துட்டு வராரு. ஸோ காரில் ஏற்றி விட்டதும் இங்கேருந்து எங்கேயும் போகாத, எங்கேயோ உட்காரு, நான் வரேன் அப்படின்னு உள்ளே போயிட்டு திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஸோ அம்மாவும் பின்னாடி வராங்க. டே என்னடா ஆச்சு, இப்போவே கிளம்பணுமா, அவ்வளோ அர்ஜென்ட்டான வாக்கா? ஆமாம்மா கொஞ்சம் போய் ஆகணும், ஜேகே எனக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்புறம் ஆர்டர் மிஸ் ஆகிடும், நான் போகிறேன் சரியா? இன்னொரு நாள் வந்து பார்க்குறேன். சரி வயன் என்ன அதுக்குள்ளே உள்ளே ஏறி உட்காந்துட்டா? தலைவலிக்கு தான் லைட்டாக. அப்படி என்னாச்சு, இரு நான் போகிறேன் அப்படின்னு உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் காருக்குள்ளேயே தான் உட்காந்துட்ருக்கீங்க. வயன் என்னாச்சு, தலைவலிக்குதாடா? சரி ஓகே, வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துரு ஓகே? இன்னொரு நாள் வந்து என்ன பாருங்கள். ஸோ நீங்கள் எதுவுமே பேசாமல் தலையை குனிஞ்சிட்ருக்கீங்க. நீங்கன்னு மண்டையை மட்டும் ஆட்டிட்டு. சரிம்மா உடம்பு பார்த்துக்கோ. நான் கிளம்புறேன். நான் இன்னொரு நாள் வந்து பார்க்குறேன் சரியா? சரிடா, நீ பார்த்து உடம்பு பார்த்துரும். வயனையும் நல்லா பார்த்துக்கோ. அவகிட்ட சண்டைலாம் போடாத. எதாக இருந்தாலும் பேசி சால்வ் பண்ணு. சத்தம் போடாத. சரி ஓகேம்மா. ஸோ அப்படியே டிஎஸ் வருது உங்கள் அம்மாவை பார்க்கும்பொழுது. ஸோ அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு காரில் வந்து ஏறி உட்காடுறாரு. அவங்களுக்குமே டிஎஸ் வருது டீயை பார்க்கும்பொழுது. ஸோ அப்படியே ஸ்டோன் ஆட்டடோடு அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ ஊர்லேருந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டிங்க. எதுவுமே உங்ககிட்ட பேசல. அவர் பாட்டுக்கு திங்ஸ்லாம் அப்படியே விசிறி அடிச்சுட்டு போயிட்டு ரூமில் படுத்துக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே சோஃபா மேலே உட்காந்துட்ருக்கீங்க அழுத்துக்கிட்டே. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே போகலாம் மார்னிங். நீங்கள் அப்படியே பெட்டில் டேயோட கால் கீழே உட்காந்துட்ருக்கீங்க. சடனாக அவருக்கு முடிச்சு பார்க்கும்போது நீங்கள் அவர் கால் கீழே உட்காந்துட்ருக்கீங்க. ஏய் பயந்தே போய்ட்டு ஒரு செகண்ட், அங்கே எதுக்கிட்டே உட்காந்துட்ருக்க, இங்கே வா அப்படின்னு உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சி எடுத்து ஹக் பண்ணிக்கிறாரு. எதுக்கு அங்கே உட்காந்துட்ருக்க? என்ன காலையே சீன் போட்றியா? சாரி டேயும். சரி விடு, அதை பற்றி பேசாத என்கிட்ட. இல்லை ஐம் ரியலி சாரி, நான் ரொம்ப பயந்துட்டேன், அதனால தான் அப்படி பிஹேவ் பண்ணிட்டேன். சரி ஓகே, சரி ஓகே விட்டுரு. ஆனால் அம்மா அப்படிலாம் கிடையாது, ஒன்று என்னையும் பிரிக்க மாட்டாங்க சரியா? அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. சரி நைட் தூங்குனியா இல்லையா? எங்கே படுத்துட்டு இருந்த? நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு கோபத்தில் வந்து படுத்துட்டேன். நீ தூங்குனியா இல்லையான்னு கூட பார்க்கல நான். எங்கே இருந்த நீ? பக்கத்தில் வந்து படுத்தியா இல்லையா? இல்லை, நான் சோஃபாலே அப்படியே அழுதுகிட்டே தூங்கிட்டேன். அழுதியா? ஆமாம். ஏன் நீ திங்ஸ்லாம் விசி அடிச்சியா? அதுதான் பயந்து போயிட்டு அழுதுட்டேன். சரி சரி சாரி, இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன். நீ அப்படி பண்ணாத சரியா? சரி சாரி, ரியலி சாரி, அந்த மாதிரி பண்ண மாட்டேன் நானும். ஸோ இதோட ஃப்ளாஷ்பேக் கட் ஆகுதா? இப்போ நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட, அப்போ நான் ஏன் இந்த மாதிரி லூஸு மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கேன்? அப்போது அவன் நல்லவன் தான் போலப்பா, நான் தான் கெட்டவளாக இருக்கேன். அவனை நான் தான் ஏதோ ட்ரிகர் பண்ணி விட்டுட்டேன், அந்த என்னை விட்டுட்டு போயிட்டான் போலப்பா. இல்லை வாயின், நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக தான் இருந்தீங்க. நான் 100% ஷியோராக சொல்கிறேன். அவன் நல்லா தான் பார்த்துக்கிட்டான், நீயும் அவனை நல்லா தான் பார்த்துக்கிட்ட. 2 பேரும் ஹாப்பியாக தான் இருந்தீங்க. அப்புறம் ஏன்பா பிரிஞ்சு போகணும்? என்ன ரீசனுக்கு? ஒரு நாள் நீ என்னை தேடி வந்த. நானா? ஸோ அப்படி இப்போ ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாமா? ஸோ உங்கள் மேரேஜ் ஆகி 2 months கழிச்சு ஒன் டே போல் நீங்கள் தேனி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னம்மா பிடிக்கல, என்னாச்சு? இங்கே ஒருத்தி நான் உனக்காக இருக்கேன், ஆனால் நீ இஷ்டத்துக்கு லேட்டாக வீட்டுக்கு வர, அடிக்கடிக்கு நீ அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிற. அப்படி என்ன உனக்கு ஒர்க் முக்கியமாகிடுச்சு? இங்கே நான் ஒருத்தி தனியாக இருக்கேன் வீட்டில், என்னை பற்றி நீ கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க மாட்டேற. வயன், அதான் நான் சொன்னலடா, கொஞ்சம் ஒர்க் டைட்டாக இருக்குது,
அதனால் அங்கே ஸ்டே பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் தான் அடிக்கடிக்கு உனக்கு கால் பண்ணி பேசுகிறேனே. கால் பண்ணி பேசினா கூட இருக்கிற மாதிரி ஆகிட மாட்டேன். இப்போல்லாம் நான் ஃபேஸை கூட சரியாக பார்க்க முடியல. நான் தூங்கினதுக்கப்புறம் நீ வர, காலையிலே சீக்கிரமாக ஏஞ்சி போயிடுற, இல்லைன்னா அவ்வளோ அரைபறியாக ஓடுற. உன்கிட்ட உட்காந்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் என்னால் பேசவும் முடியல. நைட்டில் உன்னை ஹக் பண்ணி தூங்கவும் முடியல. இதெல்லாம் நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? கொஞ்ச நாள் அப்படி தானே டைட்டாக இருக்கும் வயன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்? என்னால் அதெல்லாம் முடியாது. நான் கேட்டேன், நான் உன்னை இவ்வளோ ஒர்க் பண்ணு எனக்காக, நீ இதெல்லாம் பண்ணு அதெல்லாம் பண்ணுன்னு. நீ கேட்குறதெல்லாம் வாங்கி தரணும் தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன். இதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே. நான் கேட்டதை மட்டும் நீ பண்ணு, கேட்காததெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். இப்போ என்ன சொல்ல வர? நான் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்க சொல்கிறியா? ரெண்ட் எப்படி கட்டுறது நான்? 24 hours உன் கூடவே இருந்தால் ஒன்றும் நடக்காத வாயன், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இப்போ நான் என்ன கேட்டுட்டேன்னு என் மேலே ஏற்குற நீ? ஏன் கிட்ட சண்டை போடுற? நான் சண்டை போட்டேன்னா? நான் ஜஸ்ட் பேசுகிறேன்டி. லைட்டாக வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசினது உனக்கு சண்டை போடுற மாதிரி ஆகிடுதா? 24 hours உன் கூடவே இருக்க முடியாது வாயன், ஒர்க் போகணும்ல. நான் ஒன்றும் எப்போவுமே என் கூடவே இருக்க சொல்லி கேட்கலையே. அதுவும் இல்லாமல் இப்போல்லாம் நீ என் கூடவே ஒன்றும் இருக்கிறது இல்லைல்ல. நீ தான் 2 daysக்கு ஒன்ஸ் தான் வீட்டுக்கு வர, இல்லைன்னா நைட் நான் தூங்கினதுக்கப்புறம் தான் வர. நான் போர் அடிச்சிட்டேன் போல், அதுதான் நீ இந்த மாதிரி உன் ஷெட்யூலில் சேஞ்ச் பண்ணிக்கிற. இது பாரு வயன், நான் ஒன்றும் என் ஷெட்யூலில் சேஞ்ச் பண்ணிக்கல. எனக்கு ஷெட்யூல் வருது, நான் அதை பேஸ் பண்ணி தான் நான் போகிறேன். என் இஷ்டத்துக்கு நான் ஷெட்யூல் போட்டுக்கல வயன். இப்போன்னா காலையும் கூட சண்டை போடணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ரீசனே இல்லாமல் சண்டை போடுறேன். நான் உங்ககிட்ட கேட்குறது தப்பா? அப்படின்னு நான் எதுவுமே கேட்க மாட்டேன். இதுக்கப்புறம் இஷ்டத்துக்கு நீ பண்ணு. காலையிலே டென்ஷன் படுத்திக்கிட்டு எனக்கு சாப்பாடு வேணும், ஒன்று வேணாம், நான் கிளம்புறேன். நில்லட்டையும், இப்போ ஏன் மேலே இருக்க கோவத்தை எதுக்கு நீ சாப்பாடு மேலே காட்டுற? ஃபுட் மேலே ஏன் காட்டுற? உனக்கு என் மேலே வெறுப்பு வந்துருச்சுல்ல? கொஞ்ச நாளைக்கு தான் லவ் இருக்கும் போல், அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னால் இந்த மாதிரி கோவம் வந்துடும். வயன் வேண்டாம், நான் ஆஃபீஸ் போய் சாப்பிட்டுக்கிறேன், நீ வீட்டில் பார்த்துற மாதிரி. உன்கிட்ட தான் நான் பேசிக்கிட்டே இருக்கேன், பேசிகிட்டே இருக்கும்போது போகிற. நில்லுடையும். என்னடி பிரச்சனை இப்போது? இங்கே இருக்கட்டா? நான் இங்கே இருந்தால் ஒன்றுத்தையும் பண்ண முடியாது வயன். எனக்கு வந்து அவனை விட்டு போகிறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் அப்படியே இருந்துட முடியுமா சொல்லு? வீட்டுக்குன்னு எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குது வயன், அதெல்லாம் பார்க்கணுன்னா 2 பேரும் பிரிஞ்சு தான் இருந்தாகணும். நான் ஒரேடியாக உன்னை விட்டு பிரிஞ்சா போகிறேன், போயிட்டு ஈவினிங் வந்துடுறேன், அதுவும் லேட் ஆகுது. சம்டைம்ஸ் ஷெட்யூல் சேஞ்ச் ஆகுது, 2 days அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போய் தான் ஆகணும் வயன். நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, என்னால் முடியாது. நான் ஏன் உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? அதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன மென்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்க வயன்? உன் அப்பா உங்கள் அம்மா விட்டு ஆஃபீஸ் போனதே இல்லையா? அதே மாதிரி தான்டி நானும் போகிறேன். என்ன மட்டும் என்னாடி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? எப்பா சாமி, நீ எனக்காக ஒன்றுமே பண்ண வேண்டாம், நீ கிளம்பு. நீங்கள் வரவே வேண்டாம். உனக்கு எப்போ தோணுதோ நீ எப்போ வீட்டுக்கு வந்துக்கலாம். இது பாரு, நான் நார்மலாக தான் பேசுகிறேன், நீ அழுது இந்த மாதிரி பேசாத. நீ வரவே வேண்டாம், கிளம்பிட்டேயும். நான் தான் இப்போ பார்த்துக்கணும் டெயோங்கிட்ட உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் உனக்கு அந்த மாதிரி இல்லை போல். உனக்கு எப்போ தோணுதோ நீ அப்போ வரலாம் வீட்டுக்கு, நீ அப்போ என்கிட்ட பேசலாம். நான் அடிக்கடிக்கு உனக்கு காலில் பண்ண மாட்டேன், உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ போ, நான் கிளம்புறேன் அப்படின்னு டோரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. போ, திரும்ப வராது. நான் தான் எப்போ பார்த்தாலும் நீ வேணும் உன் கூடவே இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ அப்படி இல்லை, நீ இப்போ புரிஞ்சிருச்சு. நான் தான் என்னை மாற்றிக்கணும் போல், நான் தான் என்னை மாற்றிக்கணும். எல்லாரையும் ரொம்ப நம்புகிறேன். அப்படியே வீட்டில் டிவி போட்டுட்டு அதை பார்த்துட்டே அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் போல் பார்த்துட்டு அப்படியே தூங்கவே செஞ்சிடுறீங்க. ஸோ அப்படியே ஈவினிங் போல் நீங்கள் பரபரப்பாக ஏஞ்சி டோர்லாம் லாக் பண்ணுறீங்க. ஸோ இங்கே கட் பண்ண ஹாஸ்பிட்டலில் உங்கள் அப்பா கையில் ஒரு குட்டி பேபியை தூக்கி வச்சுட்டு, இந்த சீன் அப்படியே எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வயனை கையில் வாங்கின மாதிரி இருக்குடா.
ஸோ அந்த பேபி உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட பையனோட பேபி. ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்காரு. அந்த பேபியை கையில் வாங்கினது உங்கள் ஞாபகம் வந்துருச்சு அவருக்கு. அப்போ அவரோட ஃப்ரெண்ட், சரி வாயின் எப்படி இருக்கா, ஏதாவது தெரிஞ்சுதா, அவளை எங்கேயாவது மீட் பண்ணியா? பார்த்தேன். எங்கே? சரி அந்த பையன் எப்படிப்பட்டவன், ஏதாவது பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டியா? நல்ல பையன்தானா? நல்லா ஸ்டேட்டஸ் உள்ள பையன்தானே? ஸ்டேட்டஸ் வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளோ ஸ்டேட்டஸ் இருக்குது, என்னை விட்டு என் பொண்ணு ஒன்றும் இல்லாத அவன்கிட்ட போயிட்டா. என்னடா சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல. அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தேன் ஒரு மாலில், வாயனும் அவனும் ஏதோ ஷாப்பிங் பண்ண வந்திருக்காங்க போல். அன்றைக்கி நானும் அங்கே தான் இருந்தேன். ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போகலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்களும் டேவும் ஷாப்பிங் மால் போயிருப்பீங்க. உங்கள் ஆங்கரில் இருக்க ஒரு ட்ரெஸ் எடுத்து பார்க்குறீங்க. ஹை, இது நல்லா இருக்கே, நம்மளுக்கு சூட் ஆகுமா அப்படின்னு வச்சு பார்க்குறீங்க. ஸோ நல்லா இருக்குது, அது உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது, இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு ப்ரைஸ் டேக் பார்க்குறீங்க. ஸோ அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஐயோ, என்னது இவ்வளோ ரேட்டாக இருக்குது? ஸோ இந்த ரோ ஃபுல்லாக ஒரே சிமிலர் கலர் ட்ரெஸ் தான் இருக்குது. இதில் தான் இவ்வளோ சிமிலரான ட்ரெஸ் இருக்குல்ல, அதுக்கே இவ்வளோ ரேட்டு வச்சு விற்கிறாங்க. ஒன் பீஸாக இருந்து இவ்வளோ ரேட் இருந்தால் ஓகே, ஒத்துக்கலாம். இவ்வளோ ட்ரெஸ் இருக்குது, கொஞ்சம் ரேட்டை கம்மி பண்ணி போட்டால் என்னவா அப்படின்னு அதை அப்படியே உள்ளே வச்சிடுறீங்க. ஸோ இது உங்கள் அப்பா பார்த்துட்டாரு. அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே எடுத்துகிட்டு ஸோ பில் கவுண்டரில் அந்த பில் போட்டுட்டு அங்கேயே வச்சிடுறாரு. ஸோ நீங்களும் டேவோ வேறு ட்ரெஸ்ஸை ஷாப் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து பில் போட்டுட்ருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இதெல்லாம் பில் போட்டுருங்க, இதையும் சேர்த்து பில் போட்டுருங்க. டே இது வாங்கிக்கோ மேம். இந்த ட்ரெஸ்ஸை ஆல்ரெடி பில் போட்டு வச்சுருக்காங்க. யார்? இல்லையே, நான் இப்போ தானே கொடுத்தேன் இந்த ட்ரெஸ்ஸை பில் போட சொல்லி. இல்லை சார், வேறு ஒரு பர்சன் உங்களுக்காக இந்த ட்ரெஸ்ஸை பில் போட்டுட்டு போயிட்டாரு. என்ன டேயோங், எனக்கு ஒன்றும் புரியல. இந்த ட்ரெஸ் அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு தான் நீ வச்சுட்டு வந்துட்ட. ஆமாம் டேயோங், நீயே இதை வாங்கின? ஏய், இதில் என்ன இருக்குது, நீ ஆசைப்பட்டதை நான் வாங்கி தருவேன். ஆமாம், இது யார் வாங்கினது எனக்கு தெரியாமல்? நான் தானே வாங்கி தரணும் உனக்கு. ஏன் அவன் எனக்கு பதில் உனக்கு வாங்கி கொடுத்தது? எக்ஸ்கியூஸ் மீ, அந்த ட்ரெஸ்லாம் எனக்கு தேவையில்ல, இந்த ட்ரெஸ்க்கு பில் போடுங்க. சாரி சார், அந்த பர்சன் இங்கேருந்து போயிட்டாங்க, அமௌண்ட்லாம் ரிட்டர்ன் பண்ண முடியாது. இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. வேணுன்னா உங்கள் கையில் இருக்க ட்ரெஸ்ஸை இங்கே வச்சுட்டு ஆல்ரெடி பில் போட்ட ட்ரெஸ் எடுத்துகிட்டு போங்க. ஹலோ, அதெல்லாம் முடியாது. என் ஒய்ஃப்க்கு நான் தான் வாங்கி தருவேன், என் மணியில் தான் வாங்கி தருவேன். நீங்கள் இதுக்கு பில் போடுங்க. டேயோங், வேணாம் விட்டுரு, எனக்கு 2 ட்ரெஸ்ஸுமே வேண்டாம். நீ சும்மா இருமா, நான் தான் பேசுகிறேன்ல. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ட்ரெஸ்க்கு பில் போடுங்க அப்படின்னு டேக் கொடுத்த ட்ரெஸ்ஸை பில் போட்டுடுறாங்க. ஸோ உங்கள் அப்பா கொடுத்துருப்பார்ல, அதையுமே எடுத்து பேக்கில் போட்டுட்டு, மேம் நீங்கள் இதையும் எடுத்துகிட்டு போகணும், ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க, இது உங்களுக்காக தான் வாங்கி கொடுத்தது, நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், இது எங்களால் வச்சுக்க முடியாது. யார் வாங்கி கொடுத்துருப்பா? சரி ஓகே டே, நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த பேக்கையும் எடுத்துக்கிறீங்க. ஸோ அப்படியே போயிட்டுருக்கும்போது தூரத்துலேருந்து உங்கள் அப்பா இதை பார்க்குறாரு. ஸோ பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக சிரிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. அப்போது நல்ல பையனாக தான் இருப்பான் போல் அவன், பொண்ணுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தரான். ஒன்றே உங்கள் அப்பா யாருக்கு தெரியும் அவன் எப்படிப்பட்டவன்னு. எனக்கு இன்னுமே கிளாரிட்டி வரல, அவன்கிட்ட பேசினா தான் புரியும். இப்போ வரைக்கும் அவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதில்ல, நல்லவன் மாதிரி தான் தோணுது, பார்க்கலாம். ஸோ இங்கே நீங்கள் ரோட்டில் அழுதுகிட்டே வரீங்க, டேக்கு கால் பண்ணுறீங்க, கால் எடுக்கல. டேயும் கால் எடு, உனக்கு என்ன ஆச்சு, நான் என்ன பண்ணுவேன், உனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. ஸோ உங்கள் அப்பாவும் அந்த பேபி அங்கே கொடுத்துட்டு வெளியில் வராரு. ஸோ நீங்கள் அழுதுகிட்டே ஓடி வந்து அவர் மேலே இடிச்சிடுறீங்க. ஓ காட், பார்த்து வர மாட்டியாம்மா நீ? அப்பா 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 டேயோங், அப்பா அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலப்பா, காலே எடுக்க மாட்டேன். வயன் பேபி என்னாச்சு? டேயோங் டேக்கு என்னமோ ஆயிடுச்சுப்பா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா. அவனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுப்பா, அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுப்பா. ஓகே வெயிட், என்னாச்சு முதல்ல, என்னாச்சு அவனுக்கு? யார் என்ன சொன்னா? அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுப்பா, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலப்பா. என்ன ஆக்சிடெண்ட்டா? எங்கே, யார் சொன்ன உனக்கு? இந்த ஹாஸ்பிட்டல் தான்ப்பா, அதான் எங்கே தெரியலப்பா. அப்போ என்ன ஹெல்ப் பண்ணுங்கப்பா.
இந்த ஹாஸ்பிட்டலா? இந்த ஹாஸ்பிட்டலா? ஆமாப்பா ஆமாப்பா, உள்ள போகலாம் வாங்கப்பா. நீ அழுவாத, அப்பா இங்கே தான் இருக்கா, அவனுக்கு ஒன்றும் ஆகாது. நான் இருக்கேன், வா, அப்பா காப்பாற்றிடுறேன் அப்படின்னு அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அங்கே ரிசப்ஷனில் கேட்குறாரு, டயாங்கன்ற நேமில் யாராவது இருக்காங்களான்னு. சாரி சார், டயாங்கன்ற நேமில் யாரும் அட்மிட் ஆகலை. இல்லைப்பா, இங்கே தான்ப்பா, எனக்கு எனக்கு தெரியும், இங்கே தான், நல்லா செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கப்பா. எக்ஸ்கியூஸ்மி, நல்லா செக் பண்ணி பாருங்கள், இப்போ வந்து அட்மிட் ஆகிருக்காரா என்ன ஏதுன்னு. இல்லை சார், நாங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டோம், அந்த மாதிரி என்ற நேமில் யாரும் அட்மிட் ஆகலை. இல்லை இல்லைப்பா, இங்கே தான். வயன், நல்லா தெரியுமா இந்த ஹாஸ்பிட்டல் தான் நான்? யார் உனக்கு சொன்னது? இல்லைப்பா, இங்கே தான், இங்கே தான். டேயோங் டேயோங், நீ எங்கே இருக்க அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் ரூமாக செக் பண்ணுறீங்க அழுதுகிட்டே. வயன் வயன் இரு, இந்த ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு சொல்கிறாங்க, வேறு ஏதோ ஹாஸ்பிட்டல் போல், அங்கே போய் செக் பண்ணலாம். ஐயோ, இங்கே தான்ப்பா, அவனுக்கு என்ன ஆச்சு தெரியலப்பா, அவனை காப்பாற்றுங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு கீழே உட்காந்து அழுகுறீங்க. ஹாஸ்பிட்டல் எல்லோரும் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. உங்கள் அப்பாவுக்கு உடம்புலாம் ஷிவர் ஆகுது நீங்கள் இப்படி அழுகுறத பார்த்துட்டு. வயன் பேபி, இங்கே யாரும் இல்லை, நம்ம வேறு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணலாம் வா. அப்பா இல்லைப்பா, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலப்பா, எனக்கு அவன் வேணும்ப்பா, அவன் எல்லாமே இருக்க முடியாதுப்பா. இப்படி ரொம்ப ஹெவியாக அழுகுறீங்க. சடனாக உங்கள் கீழே பார்க்குறாரு உங்கள் அப்பா. உங்களுக்கு அப்படியே கீழே இருந்து பிளட் லீக் ஆகுது. அதை பார்த்ததான் அவருக்கு இன்னுமே ஷாக் ஆகிடுச்சு. வயன், என்னது அது? டாக்டர் டாக்டர் இங்கே வாங்க, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? வெயிட் என்னன்னு செக் பண்ணுறோம் அப்படின்னு உங்களை தூக்கிட்டு போயிட்டு நல்லா செக் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் உங்கள் அப்பா உங்கள் ஃபோன் எடுத்து அதில் டேவோட நம்பரை டயல் பண்ணி அவர் ஃபோன்லேருந்து கால் பண்ணுறாரு. அப்போது டே அட்டென்ட் பண்ணி, ஹலோ யார்? இஸ் திஸ் டேயோங் ரைட்? யா, நீங்கள் யார்? நான் வயனோட அப்பா பேசுகிறேன். நீ எங்கே இருக்க? அங்கிள் நீங்களா? ஏன் என்னாச்சு? நீ எங்கே இருக்கன்னு கேட்டேன். அங்கிள் நான் ஆஃபீஸில் இருக்கேன். உனக்கு ஒன்றும் ஆகலையா? நீ சேஃபாக தானே இருக்க? ஏன் என்னாச்சு அங்கிள்? நான் சேஃபாக தான் இருக்கேன். வயனுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? மை காட், மரியாதையாக கிளம்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு ஹாஸ்பிட்டல் நேம் சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாரு. ஸோ டேவா அங்கே வந்து பயந்து கிளம்பிடுறாரு என்ன விஷயம் தெரியாமல். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் வந்து சொல்கிறாங்க, டாக்டர் என் பொண்ணுக்கு என்னாச்சு? என் அடி ஏதாவது பட்டுருச்சா? சாரி, அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு. என்ன? எப்படி? அதுதான் தெரியல, அவங்க ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிருக்காங்க, அவங்களுக்குள்ளேயே ரொம்ப பயந்து போயிருக்காங்க போல். ஸோ பேபி நிற்கலை, அபார்ஷன் ஆகிடுச்சு, ஐம் சாரி, அவங்கள பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் போகிறாரு. ஸோ டாக்டர் பின்னாடி போகலான்னு பார்க்கும்போது டே வந்து நிற்கிறாரு. ஸோ இதை கேட்டுட்டாரு, அவருக்குமே மனசே உடஞ்சி போயிடுச்சு. என்னால் தான் உன்னை தனியாக விட்டு வந்திருக்கக்கூடாது, என் தப்பு தான். எங்கள் அப்பா டேவை பார்த்துட்டு அப்படி ஷோட்டை பிடிச்சி, உன்னால தான் அவள் இந்த நிலமையில் வந்து நிற்கிறா, என்னால் தான் வாய்னுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. நீ நல்லா தான் இருக்க, உனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு நினச்சி அவள் பயந்து அவள் குழந்தைய செத்து போயிடுச்சு. என்ன ஆக்சிடெண்ட்டா? எனக்கா? என்ன அங்கிள் சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. டேய் நடிக்காத, உனக்கு தான் ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்லிட்டு யாரோ அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது பயந்து போய் என் பொண்ணு எப்படி அழுது ஓடி வந்தா தெரியுமா? நல்ல நேரம் நான் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க போய் அவள் என் கண்ணில் பட்டா, இல்லைன்னா என் குழந்தை எங்கெங்கே எப்படி தவிச்சிருப்பான்னு கூட தெரியாது. எல்லாம் உன்னால தான். அங்கிள் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் ஏன் இந்த மாதிரி பண்ண போகிறேன்? எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் ஆஃபீஸில் தான் இருந்தேன். ஒயினுக்கு யார் இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஒயின் ஃபோன் எடுங்க, அதில் செக் பண்ணலாம் யார் கால் பண்ணான்னு அப்படின்னு ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. ஸோ ஃபோனில் யாரோட நம்பரும் இல்லை, லாஸ்ட்டாக டேக்கு தான் கால் பண்ணியிருப்பாங்க, அவர் நம்பர் மட்டும்தான் இருக்கும். அங்கிள் பாருங்கள், யார் நம்பருமே இல்லை, யார் அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பா? ஆனால் ஒயின் என்கிட்ட அப்படி தான் சொன்னான், யாரோ கால் பண்ணி உனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்கன்னு. வீட்டில் வேறு ஏதாவது ஃபோன் இருக்கா? இல்லை அங்கிள், வீட்டில் எந்த ஃபோனும் இல்லை. அதுவும் இல்லாமல் ஒயின் வீட்டை விட்டு வெளியில் கூட வரமாட்டா. அவளுக்கு அங்கே தெரிஞ்சவங்கன்னு யாருமே இல்லை. அவள் வெளியில் எங்கேயும் போக மாட்டான். போகிறதா இருந்தால் ஜேகேவோட ஃபியான்சி யூமி வந்து தான் கூட்டிகிட்டு போவாள். ஆனால் இன்றைக்கி அவளுமே வரல.
அப்புறம் ஏன் அவள் அப்படி அழுதுகிட்டே ஓடி வந்தா? நீ செத்து போயிட்டு தான் நினச்சிதா அவள் பயந்து பயந்து குழந்தைய செத்துருச்சு. என்னாலையா? ஆமாம், உன்னால தான் எல்லாமே உன்னால தான் அவள் இந்த நிலமையில வந்து நிற்கிறா. ஸோ டேவுமே அப்படியே உடஞ்சி போயிட்டு தலையில் கை வச்சு உட்காந்துட்ருக்காரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வயனோட அம்மாவும் அங்கேருந்து ஓடி வந்துடுறாங்க. இவன் எதுக்குங்க இன்னுமே இங்கே உட்காந்துட்ருக்கான்? இவனால தான் எல்லாமே வந்துச்சு. என்ன பேசி மயக்கணான்னு தெரியல என் குழந்தைய. இப்படி ஹாஸ்பிட்டலில் வந்து படுக்க வச்சுட்டான். விடு, எதுவும் பேசாத, சைலண்டாரு. ஸோ டாக்டர் அந்த சைடு போகிறாரு. ஒன்னிட்டி டாக்டர் ஒரு நிமிஷம், வயன் எப்படி இருக்கா? நீங்கள் யார்? ஹஸ்பண்ட். உங்ககிட்ட தான் பேசணும் நான். உங்கள் ஒய்ஃப் எப்போத்துலேருந்து கன்சீவாக இருக்காங்க? டாக்டர், வைன் கன்சீவாக இருக்கான்னு எனக்கு இப்போ தான் தெரியும். அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. பேபி ஏதாச்சும் பிளான் பண்ணிங்களா? நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே நினைக்கல. பேபி வந்தால் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் இருந்தோம். ஆனால் வைன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு எனக்கு ப்ராமிஸாக தெரியாது. சரி, ரீசெண்டாக உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பிளான் பண்ணுறதா, கிஃப்ட் ஏதாவது தரதா சொல்லியிருக்காங்களா? நோ டாக்டர், அந்த மாதிரி அவங்ககிட்ட எதுவுமே பேசலை. பேபி பற்றி ஏதாச்சும் பேசினாங்களா? சும்மா உங்ககிட்ட எதுவுமே பேசலை. என்கிட்ட அவள் எதுவுமே சொல்லலை. பேபி பற்றியான டாக் எதுவுமே நாங்கள் 2 பேருமே பேசலை. ஐ திங்க் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியல போல். அவங்க 1 மந்த்தாக ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. 2 பேருக்கும் தெரியல. மிஸ்கரேஜ் ஆகிடுச்சு. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஆறுதல் படுத்துங்க. 1 மந்த்தா? அவளுக்கே தெரியல. ஐம் சாரி வைன். ஓகே, இட்ஸ் ஓகே, விடுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, அவங்க ஏதோ நினச்சி ரொம்ப எஃபெக்ட் ஆகிருக்காங்க. அவங்க யூட்ரஸ் இதுக்கப்புறம் இன்னொரு பேபியை தாங்காது. அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்காது, சான்ஸ் இல்லை. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? அவங்க யூட்ரஸ் ரொம்ப வீக்காக இருக்குது, பார்த்து இருந்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் கேட்டது உங்கள் அப்பாவுக்கு அப்படி ஐஸில் வந்து டிவியை ஸ்லோ ஆகுது. ஐஸை க்ளோஸ் பண்ணி நின்றுட்டுருக்காரு. உங்கள் அம்மா உடனே ஓடி வந்து, டாக்டர் என்ன சொல்கிறீங்க? சான்ஸே இல்லையா? இல்லை, நீங்கள் அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. அவங்கள ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்க வேண்டாம். கண்டிப்பாக இந்த விஷயத்தை கேட்டதும் அழுவாங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உடனே உள்ளேருந்து நர்ஸ் ஓடி வந்து, டாக்டர் அந்த பொண்ணுக்கு தலையிலேருந்து பிளட் வருது, நீங்கள் வந்து என்னன்னு பாருங்கள். வாட், பிளட்டா அப்படின்னு இவங்களே ஓடி போய் பார்க்குறாங்க. ஸோ உண்மையாகவே உங்கள் மண்டையிலேருந்து பிளட் வருது. ஸோ உங்கள் அம்மா அப்பாலாம் ஓடி வராங்க. டாக்டர், வாய்க்கு என்னாச்சு? நீங்கள் இங்கே இருங்க, நான் செக் பண்ணுறேன். நீங்கள் எல்லாம் வெளியே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் செக் பண்ணுறாங்க. கட்டி அப்படியே உடஞ்சே போயிட்டாரு. கீழே அப்படியே நீல் டவுன் போட்டுட்டு, என்னால் தான் போல எல்லாமே. உடனே உங்கள் அம்மா வந்துட்டு, ஒன்னால தான் எல்லாமே வந்துச்சு. உன்னை என்னைக்கு பார்த்தாலும் அவள் லைஃபே போயிடுச்சு. அப்படி என்ன தான் பண்ணி அவளை மயக்கினேன்? உன்னால் எவ்வளோ பைத்தியமாக இருக்கா? உன்னை பார்க்காமலே இருந்ததா அவள் லைஃப் நல்லா இருந்திருக்கும். சும்மாரே எதுவும் சொல்லாத, நீங்கள் சும்மா இருங்க. உன்னை நினச்சி அவள் முழு பைத்தியமாகவே மாறிடுவா போல். அப்படி என்ன உன் மேலே அவளுக்கு அப்படி ஒரு லவ்னு எனக்கு புரியல. இந்த காலத்து பசங்க லவ்னு சுற்றுதுங்க. என்ன தான் பண்ண அவளை நீ? இதை பாரு, சும்மா இருன்னு சொன்ன அவங்ககிட்ட எதுவும் பேசாத. நீங்கள் சும்மா இருங்க. நம்ம வயந்தான் இப்போது அந்த ஒரு நிலமையில் இருக்கா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. நான் இது வரைக்கும் வயனை ஒரு வார்த்தை எதிர்த்து பேசினதில்லை. அவளை திட்டினதும் கிடையாது, அடித்ததும் கிடையாது. உங்களை விட நான் அவளை நல்லா பார்த்துக்கணுன்னு தான் நினச்சேன். அதை தவிர நான் வேறு எந்த தப்பும் பண்ணலை. நீ பண்ண தப்பே என் பொண்ணை லவ் பண்ணது தான். இதை பண்ணாமல் இருந்தால் அவள் நல்லா இருந்திருப்பா. நான் எல்லோரும் பண்ணுறது தானே நானும் பண்ணேன். எனக்கு உங்கள் அளவுக்கு ஸ்டேட்டஸ் இல்லை தான் அங்கிள். ஆனால் நானும் நல்ல பையன்தான். நானும் வயனை நல்லா தான் பார்த்துக்கிறேன். வேறு அதை தாண்டி உங்களுக்கு வேறு என்ன தான் வேணும்? இதை பாரு, நீ வயனை விட்டு போனாவே போதும், அவள் நல்லா இருப்பா. இல்லை, எனக்கு புரியல, என்ன சொல்ல வரீங்க ஆண்டி? நீ சும்மா இருன்னு சொன்ன. நீங்கள் சும்மா இருங்க, நான் பேசிக்கிறேன். அங்கிள் நீங்கள் இருங்க, அவங்க ஏதோ சொல்கிறாங்க, சொல்லட்டும்.
உனக்கு வயனை பற்றி என்ன தெரியும்? அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் கூட தெரிஞ்சுக்கலாம். உனக்கு தெரியட்டும், பிரச்சனை இல்லை. அதை தாண்டி அவளை பற்றி உனக்கு என்ன தெரியும்? வேறு என்ன இருக்குது வயனை பற்றி தெரிஞ்சுக்க? அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, அந்த நேரத்தில் அவள் என்ன யோசிப்பா, அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு என்னவோ அது உங்களுக்கு தான் தெரியலையோன்னு தோணுது. அவளுக்கு மூவிஸ் பார்க்க பிடிக்கும், நாவல்ஸ் படிக்க பிடிக்கும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் என்றைக்குமே அலோவ் பண்ண கிடையாது. நீங்கள் தான் அவளோட எமோஷன்ஸை புரிஞ்சிக்காமல் இருக்கீங்க. ஆண்டி அங்கிள் புரியுதா? எங்களுக்கும் தெரியும் அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு. அப்படியும் இருந்தோம் அவளுக்கு பிடிச்சதை நாங்கள் ஏன் வேணான்னு சொல்கிறோன்னா அதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்குது. அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்கப்பா, தெரிஞ்சுட்டு பேசுங்க. உன் பொண்டாட்டிக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கக்கூடாது. அவளுக்கு எது பார்த்தா என்ன நடக்கும், என்ன படித்தா என்ன நடக்கும், அதெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதா? எனக்கு புரியல அங்கிள் ஆண்டி, நீங்கள் என்ன பேசுகிறீங்க கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் எனக்கு. அப்போ உங்கள் அப்பா வந்துட்டு வயனை நீ எப்போ பார்த்த? வயன் ஸ்கூல் படிக்கும்போது டியூஷன் வந்தா அங்கிள், அப்போ தான் அவளை பார்த்தேன். அப்போ தான் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. உனக்கு வயனை பிடிச்ச விதம் வேறு, ஆனால் வயனுக்கு உன் மேலே வந்த லவ் ஃபீலிங்ஸ் ரொம்ப ஓவர் அப்சஸ்டாக மாறிடுச்சு. என்ன சொல்ல வரீங்க? வயனுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பழக்கம் இருக்குது. அவள் ஒரு விஷயத்த பார்த்துட்டானா அந்த ஒரு விஷயத்த அவளே ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு அவன் நினச்சி பார்த்துப்பா. அது எனக்கு எப்போ புரிஞ்சுதுன்னா, சின்ன வயசில் ஒரு மூவிக்கு அவளை தெரியாமல் கூட்டிகிட்டு போயிட்டேன். அந்த மூவியில் வயனை மாதிரி 5 வயசு குழந்த அவங்க அப்பா அம்மாவை விட்டு ஒரு க்ரௌடான ஏரியாவில் தொலைஞ்சி போயிடுச்சு. அதை வயன் பார்த்து ரொம்ப பயந்துட்டான். அன்றைக்கி நான் ஏதோ சின்ன குழந்த பார்த்து பயந்துட்டாலோ நினச்சேன். ஆனால் அது அவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. என்ன அங்கிள் சொல்கிறீங்க? அதே மாதிரி நானும் அம்மா வயன் 3 பேரும் ஒரு பிளேஸ்க்கு போயிருந்தோம். அங்கேயும் அதே மாதிரி க்ரௌடாக இருந்துச்சு. அவள் அதே மாதிரி அந்த மூவியில் பார்த்த மாதிரி எங்கே நடந்துருமோன்னு அவளே ஒரு எக்ஸாம்பிளாக நினச்சி அந்த இன்சிடெண்ட்டை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அவள் தன்னை தானே அந்த இடத்துல தொலைஞ்சு போயிட்டு தான் அவள் நினச்சிட்டு அங்கேயும் நின்றுட்டுருக்கா. இத்தனைக்குமே நானும் அம்மாவும் கையதான் பிடிச்சிட்டு இருந்தோம். எனக்கு அந்த க்ரௌடில் அவள் தொலைஞ்சு போயிட்டா என்ன ஆகும்னு நினச்சி அழுதுட்டு இருந்தா. ஒரு சின்ன மூவி கிளிப் அவளை எவ்வளோ அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு எனக்கு அப்போ தோணுச்சு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, வயன் எதை பார்த்தாலும் அதில் இருக்க ஒரு சேடான சீனும் ஹாப்பியான சீனும் எதாக இருந்தாலும் அதில் அவளை இன்க்ளூட் பண்ணி அவள் எக்ஸாம்பிளாக ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிக்கிறா. இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி அவள் போர்ட்ரேட் பண்ணிக்கிறா. ஸோ அப்பத்துலேருந்து தான் அவளுக்கு மூவிஸோ ஸ்டோரிஸ் புக்ஸோ நாவல்ஸோ எதாக இருந்தாலும் நாங்கள் அதை அலோவ் பண்ணுறதே இல்லை. ஏன்னா அவள் அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறா, ரொம்ப அஃபெக்ட் ஆகுறா. நீ கேட்கலாம் அந்த மூவிஸ் அதை இதை கட் பண்ணிட்டா அவள் ஓகே ஆகிடுவாளான்னு. யாருக்கு தெரியும்? அப்படி பண்ணால் கொஞ்சம் சான்ஸ் ஆகாது இருக்குது அந்த மாதிரி யோசிக்காமல் இருக்கிறதுக்கு. அப்படி பார்த்து வளர்த்த பொண்ணு, அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. உனக்கு தெரியுமா? அது யாரையாவது இன்ட்ரோ பண்ணி விட்டாளா? இல்லை தானே, இருக்காது. அவள் யார்கிட்டையும் ரொம்ப பேச மாட்டான். நான் அப்படி தான் வளர்த்தேன். யாரு கூடயாவது ரொம்ப அட்டாச் ஆகிட்டா அவங்க மூலியமாக அவளுக்கு ஏதாவது நடந்துருமோன்னு யாரு கூடயும் க்ளோஸ் ஆக விடலை. அப்போ தான் நீ வந்த, உங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டா போல். அதான் அவள் பார்த்த ஒரு ஸ்டோரி நாவல்ஸ் மூவிஸில் இருக்க சீன்ஸ்லாம் உன்னையும் அவளே வச்சு ஹாலுசினேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கா. என்ன அங்கிள் சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. வயனுக்கு என்ன தான் ஆச்சு? வயனுக்கு டைரி எழுதுகிற ஹேபிட் இருக்குதுன்னு அவள் போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. அதுவும் அவளுக்கு எப்போ அந்த ஹேபிட் வந்தது? உன்னை பார்த்ததுக்கப்புறம். என்ன? அவள் வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் அவள் ரூமை செக் பண்ணேன். எங்கே பார்த்தாலும் உன்னை பற்றின டீட்டெயில்ஸ் இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் டயோங்னு. அப்போ தான் டைரி பார்த்தேன். அதில் உன்னை மீட் பண்ணதுலேருந்து வீட்டை விட்டு போன வரைக்கும் எல்லாமே எழுதியிருக்கா. அதில் கொஞ்சம் உண்மையும் இருந்துச்சு, கொஞ்சம் அவளோட ஹாலுஷனும் இருந்துச்சு. நீ ஏதோ நாவல்ஸ் புக்கெலாம் வாங்கி கொடுத்தியாமே, அதை கூட உங்கள் அம்மா பார்த்து கிழிச்சு போட்டாலாம், எரிச்சிட்டாலாம். அதுவுமே உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபோனில் சொல்லியிருக்கா அழுது. என்னை வந்து உடனே கூட்டிகிட்டு போயிடு. கரெக்டா? ஆமாம் அங்கிள். என்ன சொன்னீங்க? அது என்னை வந்து கூட்டிகிட்டு போ, அம்மாவுக்கு நான் லவ் பண்ணுறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னான் அங்கிள்.
ஆனால் அது இல்லை. அவள் அம்மாவுக்கு வைன் லவ் பண்ணுறதே தெரியாது. அவள் புக்ஸு படிச்சிட்டாலே எங்கே அகைன் அதை படிச்சுட்டு அவள் அதை நினச்சி அழுவாளோ அப்படின்னு பயந்து போய் தான் அதை கிழிச்சாலே தவிர அவள் லவ் பண்ணுறது அவங்க அம்மாவுக்கு தெரியாது. வயனா ஏதோ ஒரு புக்கில் படித்ததோ டிவியில் பார்த்ததோ அந்த சீனை ஞாபகம் வச்சு அவளாக ஏதோ ஒரு ரிலேஷனை க்ரியேட் பண்ணி சொல்லியிருக்கா அவங்கக்கிட்ட. என்ன என்ன அங்கிள் சொல்கிறீங்க? இது மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. இதெல்லாம் பண்ணது மட்டும் இல்லாமல் டைரியும் எழுதி வச்சுருக்கா. அப்போ அங்கிள் ஒரு நாள் லவ் மேட்டர் தெரிஞ்சு நீங்கள் எனக்கு கொன்னுடுவீங்கன்னு சொல்லி என்கிட்ட வந்து அழுதா நடுராத்திரியில். அப்போ அது எனக்கு தான் உன்னை பற்றி ஒன்றுமே தெரியாதே, நான் ஏன் அப்படி பண்ண போகிறேன்? அதுவுமே வயனோட ஹாலுஷன் தான். அப்போது வயன் இல்லாத ஒரு விஷயத்த அவளே இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறாளா அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் ஏன் அவள் அப்படி பண்ணுறா? ஏன்னா நீ அவளை விட்டு போயிடுவியா? உன்னால தான் அவள் இப்படி மாறிட்டா. இதுக்கு முன்னாடி ஆச்சும் கொஞ்சம் நாவல்ஸ் படிச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு இருந்தா. ஆனால் உன்னை எப்போ பார்த்தாலும் அப்பத்துலேருந்து உன் மேலே ரொம்ப ஓவர் அப்சஸ்டாக மாறிட்டா. எங்கே அவளை விட்டுட்டு போயிடுவியோன்னு பயந்துட்டா. ஏதாவது பிரேக்கப் ஆன மூவி சீன் பார்த்தானா அதை ஒன்றை வச்சு அவள் கம்பேர் பண்ணி பார்க்குறா, நம்ம லைஃப்லேயும் எங்கே இது நடந்துருமோன்னு. அப்படி மனசில் நினச்சி அதுவே அவள் உண்மைன்னு நினச்சிக்கிட்டா. எல்லாம் பயம்தான், எங்கே நீ அவளுக்கு கிடைக்க மாட்டியோன்னு. உன்கிட்ட அப்படி என்ன பார்த்தான்னு எனக்கு தெரியல, நீ அவளுக்கு என்ன பண்ணன்னு எனக்கு தெரியல. அப்போது என்னால் தான் அப்படி மாறிட்டாளா அவள்? என்னால் தான் அப்படி மாறிட்டாளா? நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டே மூத்த கப் பண்ணி அழுதுட்டுருக்காரு. ஸோ உங்கள் அப்பாவுக்கும் டியர்ஸ் வருது, டீ அழுவுறதை பார்த்துட்டு. ஆனால் எனக்கோ அம்மாக்கோ தெரியாது ஃபைன் உன்னை தான் லவ் பண்ணுறான்னு. மேபி அவன் முன்னாடியே சொல்லியிருந்தா நானே கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன். ஐ திங்க் ஷி சூஸ் த ரைட் ஒன். ஸோ உங்கள் அப்பா இப்படி சொன்னதும் உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை முறைக்கிறாங்க, இவர் என்ன அப்படி பேசுகிறாருன்னு. எங்கள் டாக்டர்ஸ் அங்கே எங்கேயும் ஓடிட்டுருக்காங்க. டாக்டர் வைனுக்கு என்னாச்சு? எல்லோரும் அங்கே எங்கேயும் ஓடிட்டுருக்கீங்க சார். அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க, அவங்க தலையிலேருந்து பிளட் வருது, பிரெயின் நல்லா எஃபெக்ட் ஆகிட்டுருக்கு அவங்களுக்கு. என்ன டாக்டர் என்ன சொல்கிறீங்க? வைனுக்கு என்ன ப்ராப்ளம்? என்னாச்சு? ஒரு நிமிஷம் இருங்க, ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். பட் ஐ எம் நாட் ஷுர் இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி போய் முடியும்னு எனக்கு தெரியல. டாக்டர் நீங்கள் என்ன பேசுகிறீங்க? டாக்டர் வைனுக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். ஸோ டாக்டர் உள்ளே போயிட்டாங்க. இங்கிட்டே அப்படியே பெஞ்சில் உட்காந்துட்டு தலையில் கை வச்சுக்கிட்டு, வையன் ஏன்டி இப்படி பண்ணுறேன்? நான் ஏன்டி உன்னை விட்டு போக போகிறேன்? நான் எதுக்கு போக போகிறேன்? என் மேலே எதுக்கு வைன் இவ்வளோ பாசம் வச்சுருக்க? இதுக்கெல்லாம் நான் டிசர்விங்கானு எனக்கு தெரியலடி. என்னால் நீ ஏன்டி அஃபெக்ட் பண்ணிக்கிற? உன்னை ஏன் ஹர்ட் பண்ணிக்கிற? சொன்னி ஜேகே வந்துட்டாரு. டே மச்சான் என்ன ஆச்சு வைனுக்கு? அச்சா என்னென்னமோ சொல்கிறாங்கடா ஜேகே, எனக்கு ஒன்றுமே புரியல. அவளுக்கு என்ன ஆச்சு? சரி நீரு, வைனுக்கு ஒன்றும் ஆகாது, நம்மளாம் இருக்கோம்ல, அவள் வந்துடுவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம். நீ தைரியமாக இருடா மச்சான், நீ இப்படி உடஞ்செல்லாம் இருக்காத, என்னால் உன்னை இப்படி பார்க்க முடியல, நீ தைரியமாக இரு, அவளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஆக்சுவலாக வைனுக்கு என்ன இருக்குன்னா, அவங்க இல்லாத ஒரு விஷயத்த இருக்குதுன்னு சொல்லி நம்புவாங்க, அதை தான் ஹாலுசினேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க பார்க்குற ஒரு மூவிஸில் வர ஏதாவது ஹர்ட் ஆகிற சீனோ லவ் சீனோ எதாக இருந்தாலும் அதை அவங்க டேவை வச்சு எக்ஸாம்பிளாக அவங்களே நினச்சி பார்த்துப்பாங்க. அதுதான் ஹாலுசினேஷன், இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணுறது. ஐ திங்க் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா.